அடுத்து பாருங்க, நம்ம ஐயா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கார்லா அவர் கொஞ்சம் கடுகடுன்னு பேசினார். இருந்தாலும் லேசா ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காரு. நீங்க டெல்லிக்கு மடக்குன்னு போயிட்டு வாரிய, நீங்க தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிய, அங்க இருக்கிற ஆளுகளை பூரா பாக்கிய, ஐயா இந்த தமிழ்நாட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு உண்டான நிதியை தர மாட்டேங்கல, அதை கொஞ்சம் ஒதுக்கி அனுப்பிச்சு விடுங்க, புள்ள கடனை படிக்கட்டும்னு சொல்ல வேண்டியாரா? அந்த பெருமையை பூரா நீங்களே வச்சுக்கோங்க, நாங்களே சொல்லுதோம்ரா, ஆனா நிதியை மட்டும் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க, எங்க அடம் பிடிக்காதுங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய பணம் இதே மாநிலத்தில் தானே நீங்களும் இருக்கிறீங்க, இருந்து எனக்கு எதிர்ப்பாக கருத்து போறீங்கல்ல, சரி நீங்க விடுங்க, நான் போய் எங்க ஆட்சி தாங்க ஒன்றியத்தில் இன்னைக்கு வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கு, நான் போய் நான் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கிட்டு வரேங்க அப்படின்னா சொல்லலாம்ல. எதையுமே சொல்லாம நீங்க எந்த கட்சிக்கு நீங்க வந்து உங்களை இணைச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த கட்சி என்ன தப்பு செஞ்சாலும் சரி, அது வந்து தமிழர்கள் விரோத போக்காக இருந்தாலும் சரி, ஏன் தமிழ் மாணவ செல்வங்களுடைய எதிர்ப்பு போக்காக இருந்தாலும் சரி, இதற்கு வேற வழி இல்லாம நீங்களும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கட்சியை தானே தவிர இந்த மாநிலத்திற்கு நான் வாங்கிட்டு வந்தேங்க இந்த பெருமை நீங்களே வச்சுக்கோங்களேன். 2152 கோடி பணத்தை நீங்க கொண்டு வந்து கொடுங்க. இதனால் எவ்வளவு இன்னைக்கு எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலத்தில் நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. அது சார்ந்து நீங்க இதுவரைக்கும் நீங்க வந்து ஒரு கருத்து, நான் சரி இந்த முறை நாங்க போய் பாக்குறேன், ஒவ்வொரு முறையும் டெல்லி போறீங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் போறீங்களே தவிர, இல்ல உங்களுக்காக பிரச்சனைக்காக தான் போறீங்களே தவிர, இதுவரைக்கும் இந்த முறை நான் போனேன், இந்த முறை நான் பேசிட்டு வந்திருக்கேன், 2152 கோடி தரேன்னு சொல்லியிருக்காங்க, இதுவரைக்கும் உங்க வாயிலிருந்து வந்திருக்கா? நாங்க இன்னைக்கு துறையோட அமைச்சராக இன்னைக்கு நாங்க 2 முறை நேரடியாக மாண்புமிகு அமைச்சர்களுடைய இல்லத்துக்கு போயிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு எம்பியும் அழைச்சிட்டு போய் நாங்க கேட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் அவங்க சொல்றது என்ன, பிஎம்சியில கையெழுத்து, பிஎம்சிக்கும் இது ஒன்னா, எஸ்எஸ்சிங்கிறது 2018 நமக்கு வழங்க வேண்டிய நிதியை பிஏபி அப்ரூவல் ஆனது பணத்திலிருந்து 60% வழங்க வேண்டியது இது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம 2023 வந்து இந்த பிஎம்சின்னு ஒண்ணு வருது, அதையும் நீங்க சேர்த்துக்கோங்களேன், அதையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்க பணம் தரமே. அது என்ன இருக்கு மெயினா, என்இபி சார்ந்த எல்லா சரத்தையும் உள்ள கொண்டு வரீங்க, மும்மொழி கொள்கையை உள்ள கொண்டு வரீங்க. இல்ல சார் இதெல்லாம் ஏற்க முடியாது சார் எங்களால் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பனா நீங்க வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு உங்க பணம் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னாச்சு, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாநிலத்துக்காக நீங்க பிரிச்சு தர வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதை தான் ஆதங்கத்தோடு சொன்னோம். நாங்க கேட்கவே கூடாது, கேட்டாலே உடனே இப்படி எங்களை வந்து உங்களுக்கு வந்து வெக்கமா இருக்குதா, வெக்கமா இல்லையா, உங்களுக்கு பொய் சொல்றீங்களா, பொய் ஃபர்ஸ்ட் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஃபர்ஸ்ட் பொய் சொல்ல முடியுமா? நான் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு ரோல் மாடலா இருக்கும். நான் பொய் சொன்ன அமைச்சரே பொய் சொல்றாருன்னா அந்த அசிங்கம் வராது எங்களுக்கு. ஆக ஒவ்வொரு தரவுகளையும் தரவுகள் மூலமாக, எங்களோட தரவுகளோ கிடையாது, திருப்பி நான் சொல்றேன் பத்திரிகை நண்பர்களே, ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருங்க தரவு, நீங்களே சொல்றீங்க எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம், நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லல. எங்களுக்கு பணம் வந்து எங்களுக்கு பணம் வந்துருச்சு ரொம்ப நன்றிங்கன்னு நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு மாணவ செல்வங்களோட எதிர்காலம் தான் முக்கியம், தயவுசெய்து இதில் அரசியல் யாரும் பண்ணக்கூடாது என்பதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். நாங்க